ஹாய் தேவிகா, எப்படி இருக்க? லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? ஒர்க் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? லைஃப்லாம் ஜாலியா போயிட்டு இருக்கு. ஒர்க் எல்லாம் சூப்பரா இருக்கு. சரி, ஓகே. ஈவினிங் பீச் போலாமா? வரியா? ஈவினிங் நான் வரல. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, அங்க ஒருத்தர் அடிபட்டு விழுந்திருக்காரு. கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்றீங்களா? பிரியா, சீக்கிரமா கிளம்பி ஈசிஆர்ல இருக்கிற மெட்ரோ ஹாஸ்பிட்டலுக்கு வா. சரி சரி, நான் வரேன். நேற்று நைட் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம்ல, அவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். யார் அவரு? பீட்டர் வில்லியம்ஸ். என்ன பேர் சொன்ன? பீட்டர் வில்லியம்ஸ். ஓ, ஐ திங்க் அவருக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படியா? ம், ஆமா. நான் அவரை பற்றி நிறைய ஆர்டிக்கல் எல்லாம் படிச்சிருக்கேன். அவர் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர். என்ன சொல்ற? ஆமா, அவர் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர். ஓகே. பீட்டர், ஈவினிங் தேவிகா பர்த்டே பார்ட்டி இருக்கு. 8 மணிக்கு வாங்க. கண்டிப்பாக வரேன். ம், ஓகே. இவரை தான் அன்னைக்கு நம்ம காப்பாத்து.
சரி ஓகே, நான் கிளம்புறேன். பாய் பாய். லேட் ஆயிடுச்சு, இங்கேயே தங்கிக்கலாமா? ம் ஓகே. பீட்டர், காஃபி சாப்பிட்றீங்களா? இல்லை, கொஞ்சம் தண்ணி மட்டும் போதும். ஓகே பீட்டர். ஹாய் ஜான். ஹாய். சாரிம்மா, அவளோட பர்த்டேக்கு என்னால் வர முடியல. சரி உள்ள வா ஃபர்ஸ்ட். சார், நீங்க எப்படி? நான் யாரு? என்னை சுற்றி என்ன நடக்குது? எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு. நீங்களாம் யாரு? நான் ஏன் உங்க கூட பழகிருக்கணும்? Are you guys trying to trap me? அண்ணா, அந்த பொண்ணு சுகாசினியை நம்ம துடிக்க துடிக்க கொன்னுட்டோம். இந்த பாவம் நம்மளை சும்மா விடாதுண்ணே. பயமாக இருக்குண்ணே. ஹேய், நம்மனா இந்த வேணும் நான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் நின்னப்போ இந்த தொழில் தானே நம்மளுக்கு சோறு போடுச்சு. வந்துட்டோம் பெரிய புடிங்கி மாதிரி பேசிக்கிட்டு. என்ன சேவர்ண்ணே, நான் சொல்கிறது சரிதானே? சரிதான்டா. வயிற்றில் பசி இருக்கவனுக்கும் முட்டில் பசி இருக்கவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நமக்கு இருக்கிறது வயிற்றில் இருக்க பசிடா. அதனால தான்டா இந்த பொழப்பு பார்த்துன்னு இருக்கோம். நீ பேசாமல் மூட்டுரு. சரிண்ணே, அதுக்கு இல்லைண்ணே. ஹேய், அடுத்த வார்த்தை பேசுன அறுத்து போட்டுருவேன்.
உங்களுக்கு என் மேல தான் அக்கறை இல்ல. நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவ மேலயும் அக்கறை இல்ல. நான் என்ன பண்ண முடியும்? என் வேலை அப்படி. வேலை வேலை வேலை. உங்களுக்கு அந்த வேலை தான் முக்கியம்னா அப்புறம் நாங்க எதுக்கு? நீ எப்படி சொன்னா நான் என்ன பண்றது? போலீஸ்காரன் எனக்கு தான் வீட்டுல இருந்திருக்கான். பொடி இப்படிதான் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல அந்த வெயிட்டரை பிடிச்சி சண்டை போட்டீங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு. If this goes on like this, Peter, I'm going to have to break this relationship. ஆமா, என் குழந்தை எங்க? அவளை எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டேன். ஏன்? இங்க இருந்தா she will not be happy. இங்க வேண்டாம். சொல்ல அன்பு. நாளைக்கு ஒரு நாள் எனக்கு லீவ் வேணுமா? ஏன், என்ன விஷயம்? இல்லை, நாளைக்கு எனக்கு ஒரு கல்யாண நாள், அதுக்கு தான். வா, சூப்பர் அன்பு. சரி, ஓகே. சார் இல்லையாம்மா? அவர் என்னைக்கு வீட்டில் இருந்திருக்காரு. சரிம்மா, சார் வந்தால் சொல்லிடுறீங்களா? சரி, ஓகே. இன்னி கூட உன்னால் என் கூட இருக்க முடியல. அந்த டிரைவருக்கு இருக்க இண்டிபெண்டன்ஸ் கூட உனக்கு இல்லை. யூ திங்க் ஐம் அ ஃபக்கிங் பிட்ச்? நீ மாற மாட்ட. I can't waste my life with you anymore, Peter. Let's just end this relationship. Peter? 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 ஹலோ மேரி. ஹாய். நாளைக்கு கொஞ்சம் மீட் பண்ணணும். ஏன், என்னாச்சு? பீட்டர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. சரி, ஓகே, நாளைக்கு மீட் பண்ணலாம். சரி, ஓகே, தேங்க்யூ, பாய். என்னாச்சு? What do we do now? Okay. Jennifer, this is called borderline personality disorder. The only cure for this is basically to be in silent, meditate himself and self-control. இப்போ இருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா both of them are working. So time spend பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னா very very less.
For example, this Abhirami Kundatur case, you have to really take care of him. Okay, I will. So, where is Peter? உள்ள தூங்கிட்டு இருக்காரு. ஹலோ. சொல்லுங்க டாக்டர். ஓகே ஓகே டாக்டர், ஷியோர். ஓகே டாக்டர். நான் வேலையை விடலான் இருக்கேன். எனக்காகவா? ஆமாம். இப்போவாச்சும் நான் நம்ம குழந்தைய பார்க்கலாமா? அவள் வந்துட்டா. எக்ஸ்கர்ஷன் போயிருக்கா. There's a surprise for you inside. Peter. Huh? I want to spend some time with you. நாளைக்கு எங்கேயாச்சும் போகலாமா? ஓகே, போகலாம். ஹலோ சார், அன்பு பேசுகிறேன். வெளியே எங்கேயாச்சும் போகணுமா? இல்லை அன்பு, நான் வேலையை விட்டேன். ஈவினிங் வெளியே போகிறேன். இனிமேல் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். ஓ, ஓகே சார். ஆமாம், எங்கே போகிறீங்க? கண்டிப்பாக சொல்லணுமா? மகாபலிபுரம். வேறு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? நான் பார்த்துக்கிறேன். I'm so happy, Peter. Thank you so much. அம்மா இருக்கல்ல ஆமா மச்சான், செம்ம சொல்றா. ஏய் கட்றா, வாய் கட்றா. ஏய் கைத போடு, கைத போடு, கைத போடுறா. இரு, ஐஸ் ஏத்தி கட்றா. அப்புறம் அப்புறம் தூக்கு 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 தூக்கு. No, 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 no. டேய் தாமஸ், சொன்னா ஃபோட்டோ ஒன்று சென்ட் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப்பில். பாரா. லைன்ல ஏறனா?
ஆ சரி. நான் செம்ம பீஸு போல மாலை 4 பேரு வச்சு இறங்கிடுவோம். So, this is your past. You're a police officer and your name is Peter Williams. அப்போது நீங்கள் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணீங்களா? இது கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? வெரி ட்ராஜிக். சரி, இந்த 4 பேர் யார் கொன்னா? இவ்வளோ நாள் ஏன் இதை கண்டுபிடிக்கல? We are out of clue. So only we could not find him. இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, நீங்கள் கொல்ல வேண்டிய அந்த 4 பேரை someone has killed. So, how are you going to find him? அதான் எனக்கும் தெரியல. ஜான், நீ தான் மேக்ஸில் பிரெயினி ஆச்சே, ஏதாவது யோசி. Consider 4 victims as 4 end values. Take for example, number 1, first monthல ஒரு கொலை நடந்திருக்கு. அதே மாதிரி அதே end value செகண்ட் விக்டிம் கூட அப்ளை பண்ணிங்கன்னா 3rd monthல ஒரு கொலை நடந்திருக்கு. அதே end valueல 3 அப்ளை பண்ணிங்கன்னா 6th monthல ஒரு கொலை நடந்திருக்கு. அதே end valueல 4 அப்ளை பண்ணிங்கன்னா 10th monthல ஒரு கொலை நடந்திருக்கு. ஸோ அக்டோபர் வரைக்கும் கொலைகள் நடந்திருக்கு. இப்போ 5-19 எதுக்குன்னா, this is the bonus. October 25 is Shivani's birthday. இப்போ இவளையும் இந்த மாசம் கொல்ல போறா, which means this October. If my guess is correct, 24 represents X in the alphabet. Likewise, 1 represents A. Likewise, 20 represents T. 5 represents E. Likewise, 19 represents S. So, when we combine all together, we get a weird name, X8s. ஜான், எங்க இருக்க? வர டேய், அவ எங்கடா போனா? வேலை விஷயமா வெளியே போயிருக்கா. நாளைக்கு October 25th டா. ஓ ஷிட். சரி அவளுக்கு கால் பண்ணு. ஓகே. அவளை தூக்கிட்டானா? ஷிட். டேய், என்னடா சொல்ற? சரி வா கிளம்பலாம், டைம் இல்ல. வா. சிவனியை கண்டுபிடிச்சே ஆகணும். கவலைப்படாதீங்க, கண்டுபிடிச்சிடலாம், கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம்.
I got the location. வாங்க வண்டி எடுங்க, சீக்கிரமா போலாம். What happened to him? Is he assuming himself someone there like him? But no one was there. Yes, I've studied about this. Okay, let me explain this to him. This is just a second level disorder. The next stage of depression. This is called Figari delusion. Excites is just a reflection. He's not a real character. You're living in an assumed world. இவருக்கு என்ன ஆச்சு? நம்மள தான் யாரும் கடத்தவே இல்லையே. யாராவது இவரை மாதிரியே இருக்காங்கன்னு நினச்சிக்கிறாரா? அப்போ என் ஒய்ஃபு, குழந்தைங்க, என்ன சுற்றி இருக்கிற நீங்கள்? புக்கு சூப்பராக இருக்குண்ணா. இந்த புக்கை ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் உங்கள் ஸ்டோரி எழுதலாமே. பட் ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. பீட்டர் ஒரு உலகத்தை அசியூம் பண்ணிட்டு வாழ்கிறான். அந்த உலகத்தோட பேர் என்ன? இந்த ஸ்டோரியில் எக்ஸைட்ஸை பற்றி டீட்டெயிலாக சொல்லணும்னா, சிவபுராணம் படி அவன் ஸ்ட்ரென்த்தும் அவன் தான், வீக்னஸும் அவன் தான். டிப்ரெசிவாக இருக்க பீட்டர் தன்னோட ஸ்ட்ரென்த்தை அசியூம் பண்ண கேரக்டர் தான் எக்ஸைட்ஸை வெளிப்படுத்துச்சு. ஆனால் அது மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டராக இருக்க வாய்ப்பு இல்லை. மே திஸ் மைட் பி லெவல் பை லெவல் ஸ்டேஜஸ் ஆஃப் டிசார்டராக இருக்கலாம். பீட்டரோட டெட்லியஸ்ட் வெர்ஷன் தான் எக்ஸைட்ஸ். இட்ஸ் கால்ட் டிமானிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். திஸ் மைட் பி த தேர்ட் டிசார்டர் ஃபார் பீட்டர். அப்போ இந்த புக் எழுதுனது யாரு?